தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ரோமர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். மேலும் கிறிஸ்துவில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும், சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இயேசு நமக்குள்ளே இருந்தால், நம்மோடு இருந்தால் பாவத்தை நாம் ஜெயிக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு முன்பாக இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால், எப்பவும் இல்லாத அளவுக்கு தேவ பிள்ளைகளை வீழ்த்து விடும்படி சாத்தான் பாவத்தை கட்டவிழ்த்திருக்கிறான். யாரும் தப்பி போகாதபடிக்கு விசுவாச மக்களை, கிறிஸ்தவர்களை சுற்றி நின்று குறிபார்த்து தாக்கி கொண்டிருக்கிறான். செல்போன் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, இப்படி சாத்தான் பல நிலைகளிலே நம்மை குறிபார்த்து தாக்குற பொல்லாத காலம். இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஏன் இருக்கிறார்னா பாவத்தை ஜெயிப்பதற்கு. பாவத்துக்கு காரணம் நம்ம என்ன சொல்றோம்? இந்த அவயங்கள், இந்த கை, கால், கண்ணு, மூக்கு, இவைகள்தான் பாவங்களுக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஆனால் அப்பன் இயேசு என்ன சொல்றாரு? பாவத்துக்கு என்ன காரணம்? ஆக இந்த அவயங்கள் காரணம் தான். ஆனால் அந்த அவயங்கள் அப்படி செயல்படுவதற்கு என்ன காரணம்? இருதயம். இருதயம் தான் இந்த அவயங்களை அப்படி இயக்குகிறது. ஆக இந்த அவயங்கள்லாம் தானா செயல்படுறதில்லை. இந்த அவயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதத்துல செயல்படுது. நன்மைக்காகவும் செயல்படுது, தீமைக்காகவும் செயல்படுது. எப்படி முடியும்? இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் இந்த அவயங்களும் செயல்படுகிறது. இருதயம் நல்லா இருந்தா கை நல்ல வேலை செய்யுது. இருதயம் கெட்டு போயிருந்தா கை கெட்ட வேலை செய்யுது. இருதயம் நல்லா இருந்தா வாய் ஆண்டவரை துதிக்குது, ஸ்தோத்திரம் பண்ணுது. ஆக இருதயம் சரியில்லைன்னா முறுமுறுக்குது, சபிக்குது. ஆக எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயமே. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, எல்லா பாவங்களும் இருதயத்திலே இருந்து புறப்பட்டு வருகிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்துல பார்க்கிறோம் 4:23, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். இல்லைங்களா? அப்ப இருதயம் தான் காரணம் பாரு. அதனால அவயங்களை காட்டிலும் அந்த கெட்ட சுபாவங்களை கொடுக்கிற அந்த இருதயம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ பாவம் செய்யாம பரிசுத்தமா கர்த்தருக்காக வாழணும்னா இருதயம் சரியா இருக்க வேணும். அந்த இருதயத்திலே இயேசு இருக்க வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.